தேங்காய், பட்டை, கிராம்பு, கசகசா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வதக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதையெல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அலசி வச்ச கறியை போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி மூடி போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டி நல்லா கறி உருண்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி நல்லா அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா மிஸ் ஆகிற வரைக்கும் கிளறி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துடும். வெந்த வாட்டி மறுபடியும் ஒரு பெரட்டிட்டு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டு தேங்காய் அரிஞ்சு வச்ச தேங்காயை போட்டு நல்லா கிளறுவோம். அரைச்சி வச்ச விழுதை எடுத்து கறியோடு சேர்த்துக்கொள்ளவும். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கொள்ளவும். நன்றாக கிளறி தட்டு போட்டு மூடலாம். நல்லா கொதித்த வாட்டி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி விட்டுக்குங்க. கடைசியாக மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போட்டு அதையும் போட்டு நல்லா கிளறி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் விட்டு ப்ரெஷர் போன வாட்டி மூடி எடுத்துட்டு குழம்பு நல்லா கிளறி குழம்பு ரெடி. இப்போ சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி பாப்பாவுக்கு கொடுக்குறேன். பாப்பா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.